Welcome and welcome to my channel. என் பேர் ஐஸ்வர்யா and I make vlogs on my lifestyle and my creations. நான் ஒரு vegan and ஒரு cat mom and film actor and television actor. And இந்த எபிசோட்ல உங்களுடைய wonderful comments எல்லாம் என்னுடைய டீம் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி எனக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ தேங்க்யூ ட்ரெண்ட்லோட அதுக்கு தான் நான் பதில் சொல்ல போறேன் நான். ஸோ வாங்க ரொம்ப டிலே பண்ணாம வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் நல்லதும் வந்திருக்கு, கொஞ்சம் கழுவி இருக்கீங்க போல இருக்கு. வெரி குட், we will answer the கழுவிங்ஸ் ஆல்சோ. அவனே செத்தங்கடா, அவன் உங்ககிட்ட மாட்டலடா, நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. ஆனந்தி பிரபு, ஸ்னேல் மியூசின் ரிவ்யூ ப்ளீஸ். ராசாத்தி, நான் ஒரு வீகன். அவளை சுத்தம், நான் கொஞ்சம் ஆச்சாரம். ஸ்னேல் நத்தையோட அந்த செக்ரீஷன் எல்லாம் வச்செல்லாம் ஒரு ப்ராடக்ட் நானே முதல் வீகனா இல்லைன்னா கூட அதை வாங்கி எல்லாம் நான் ஃபேஸ்ல போட்டிருக்க மாட்டேன். அது நத்தையோட அந்த மியூசின், அது எவ்வளோ க்ரூவல்ட்டியா அதுங்களை எவ்வளோ கஷ்டப்படுத்தி அது எக்ஸ்ட்ராக்ட் பண்றாங்கன்னு உனக்கு தெரியுமா? அதுக்கு வெஜிடேரியன் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. வெஜிடேரியன் மியூசினை டைப் பண்ணு. ஸோ சத்தியமா இந்த ரிவ்யூ எல்லாம் வரவே வராது என் சேனல்ல. அப்புறம் காயத்ரி அம்மு, மேம் எஸ்டே லாடர் சீரம் ரிவ்யூ சொல்லுங்க. இல்லை கண்ணா பாப்பா, அது என்ன வேலை தெரியுமா? அது 6000 7500 அதை நான் ரிவ்யூ சொல்ல தேவையில்லை. தொன்று காலத்துல இருந்தே மை மாம் ஹஸ் பீன் யூசிங் எஸ்டே லாடர்ஸ் செல்லுலர் நைட் ரிகவரி காம்ப்ளெக்ஸ்னு. அப்பவே யூஎஸ்ல இருந்து அது கொண்டு வருவாங்க பாட்டிலா. அப்ப இந்தியாவில் அது அவைலபிள். அப்புறம் பாம்பேல மட்டும்தான் அது கிடைக்கும். பாம்பே போனா அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு வருவாங்க. இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சீரம்ஸ் ஆன்டி ஏஜிங் ஐ டோன்ட் பிலீவ், பட் early onset of wrinkles, dry skin especially ஒரு fantastic cellular night recovery complex and Estee Lauder ஓடுது. Nice performance in Kannappa ma'am, please do lot of Telugu movies. Missing you Nandini Reddy movies. Akka nice look, చాలా బాగున్నారు, all the best. అమ్మా నువ్వే చెప్తున్నావు నైస్ పర్ఫార్మెన్స్ అని కన్నప్పని. అంత కష్టపడి న్యూజిలాండ్ వెళ్ళి ఆ వెదర్లో అంత ఛాలెంజింగ్, ఆ కాస్ట్యూమ్ లెన్స్ అన్ని వేసుకొని బాగా ట్రోలింగ్ అయింది అంతే. కానీ నేను ట్రోల్ చేసిన వాళ్ళు ఎవరికి తెలియలేదు. ఈ తమిళ్ ట్రోలర్స్ தம்பிகளா, உங்களுக்கு தெரியல என்ன ட்ரோல் பண்றவங்க எல்லாம் செல்லமா. அதை நான் தான் பண்ணேன்னு. ஒரு தம்பி வந்துட்டு, ஒரு அம்மா வராங்க, எலுமிச்சம்பழத்தை தூக்குறாங்க போடுறாங்க அப்படின்னாரு. ராசா, அந்த அம்மா நான் தான். ஏன்னா நீங்க யாரெல்லாம் கொஞ்சம் ஆமத் மீரான்ல இருந்து அக்குனா மாட்டாட்டா வரைக்கும் கண்ணப்பா ட்ரோலிங் கொஞ்சம் என்னோட கேரக்டர் கொஞ்சம் பண்ணீங்கன்னா, இன்னும் இப்ப யாரெல்லாம் ட்ரோல் பண்றீங்களோ பழமா இருந்தா கூட ஸ்டார் ஆயிடுறாங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? ஆமா சார். அதனால கொஞ்சம் என்ன ட்ரோல் பண்ணினா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நானும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டேன் அந்த ரோலுக்கு. பிகாஸ் ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பாயிண்ட் இல்லை. இட்ஸ் அ பீரியட் ஃபிலிம். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஐ ஹவ் நெவர் ஓன் லென்சஸ் இன் மை லைஃப். த வெதர் வாஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங். அங்கே நியூசிலாண்டு ஒரு நாளைக்கு 4 வெதர் பார்த்தோம் நாங்கள். அண்ட் எல்லாம் மலை ஏறி இறங்குறது எல்லாமே, காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த விகா இருக்கட்டும், இட் வாஸ் வெரி வெரி சேலஞ்சிங். உண்மையிலே physically it was a very tough role. அது ஒன்றும் ஈஸி ரோல் இல்லை. எடிட்டிங் டேபிள் நிறைய போச்சு, பட் இட்ஸ் ஓகே, அண்டர்ஸ்டாண்ட். பட் எனக்கு வந்து இட் வாஸ் அ ஃபேண்டாஸ்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஒரு பீரியட் படம் பண்ணதுல எனக்கு கண்ணப்பா ஸ்டோரி யாருக்கு பிடிக்காது. ஸோ எனக்கு அது பெய்டு பிக்னிக்காக இருந்துச்சு. பட் அந்த பேக்லாஷ் ஃபார் தட் ரோல் வந்து வாஸ் ஆக்சுவலி எல்லாருமே ட்ரோல் பண்ண அந்த பாக ட்ரோலிங் சார். ஹூ செட் நான்வெஜ் இஸ் அன்ஹெல்தி? தேர் இஸ் நோ வெஜிடபிள் விச் ஹஸ் glutamine and protein. Non-veg is better and healthy than vegetarian. Very good, eat it. Who is asking you not to eat? I told you anything? I've said it very clearly. What I am only I show. What others eat, what others do in their house is none of my business. Please தமிழ்ல பாசுங்க. நீ முதல்ல ஒழுங்கா டைப்புங்க. வாழைப்பழத்தோல் பழுக்கி வாலிபர் உயிர் ஊஷலா. தமிழ் மேல புல்டோசரை விட்டு ஏத்ரா ஏன் ஊசலாடா? மல்டி மாமின் சேனல் இருக்கிறதுக்கு காரணம் இட்ஸ் நாட் பிகாஸ் ஐ எம் மல்டி டேலண்டட் or I am multi anything great. It's because I can speak multiple languages. Don't spread negativity on non-vegetarian. It is just your opinion. You're not a doctor. Of course it is my opinion. I am not a doctor. And இங்க நெகட்டிவிட்டியே எதை பத்தி ஸ்ப்ரெட் பண்றது கிடையாது. Non-vegetarian is basically killing something and eating, in my opinion, taking a life. உடனே நீ பிளான்ஸ் ஆஃப் லைஃப்னு சொல்லாது. எஸ், அந்த லைஃப் சாப்பிடணும். ஆனா நீ அனிமலை நீ லைவா திங்கல, அது கொன்னுட்டு நம்ம திங்கிறோம் இல்லையா? ஸோ அது பேசிக்கலா டெட் எனர்ஜி. இட்ஸ் லைக் ஈட்டிங் அ டெட் பாடி. அது என் ஒப்பீனியன். வாவ், யூ லுக் so much like Basma now. I hope Swarnalata and Chitra are doing very well. Yes, Chituka and Latu are doing very very well. Chituka is in Vietnam, Latu இங்க தான் இருக்காப்புல. அண்ட் எஸ், நான் எங்கள் அப்பா மாதிரி தான் இருந்தேன் 50 வரைக்கும். ஆனால் இப்போ இன்னும் 50க்கு அப்புறம் ஐ திங்க் ஐ லுக் லைக் மை மதர். ஐ டோன்ட் நோ வை மை ஃபேஸ் மாறிடுச்சு கொஞ்சம். மச் லுக்கிங் மோர் லைக் மை மாம்.
I feel. But yes, அதுக்கு முன்னாடி I am a carbon copy of my father தான். Including health issues, the blood group, எல்லாமே is my dad's blood group. But after 50, I feel my face has changed, looking more like my mom. Especially அந்த homely அந்த getup எல்லாம் பண்ணா. So anyway, thank you. My 14-year-old daughter and I love your content. My tuxedo cat Bobby also watches you. நான் டார்லிங். Bobby, kisses. Thank you so much. Tuxedo plans today. Thank you so much. Such a fun and straightforward video. My God, how can someone be so honest? No words. Bow down to you, Akka. I'm not very honest and all. Straightforward, yes. Honest அப்படின்னா என்ன ப்ராடக்ட்டை பற்றி பிளேட்டண்ட்டாக போய் சொன்னால் அதை பார்த்துட்டு எப்படி சும்மா இருக்கிறது? அதனால ஐ புட் அப் ஆனஸ்ட் ரிவ்யூஸ் அபவுட் ப்ராடக்ட்ஸ். மற்றபடி நான் மற்றவங்களோட லைஃப்பை பற்றியோ இல்லை ஈவன் அபவுட் மை லைஃப் ஐ எம் நாட் லைக் தட் 100%. நோபடி கேன் பி ஆனஸ்ட். ஐ எம் நாட் 100% ஆனஸ்ட். சப்போர்ட் அண்ணாமலை. அப்புறம் கீழே ஒருத்தவங்க அதுக்கு பதில் செருப்பு. ஏன் நம்ம எதுக்கு யாரையுமே தப்பான வார்த்தை பேசணும்? ராசா, இட் இஸ் நாட் அண்ணாமலை சார். எனக்கு அவர் மேலே ரொம்ப ரெஸ்பெக்ட் இருக்கு. ஐ ரெஸ்பெக்ட் எவ்ரிபடி. பட் நான் ஜீரோ பொலிட்டிக்கல் பர்சன். ஸோ ப்ளீஸ் இந்த பாலிடிக்ஸ், மதம் சார்ந்த விஷயம், ஜாதி இதெல்லாம் இங்கே கொண்டே வராதிங்க. அண்ட் ரெண்டாவது, ப்ளீஸ் நம்ம யாரையும் திட்ட தேவையில்லை. எந்த வார்த்தையிலும் தப்பான வார்த்தை இல்லை. ஸோ ப்ளீஸ் புனிதவதி, காம் டவுன். மேம், உங்கள் அம்மா அவ்வளோ பெரிய ஆள், நிறைய சொத்து இருக்குது. தென் ஏன் மேம் நீங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? நான் கஷ்டமாப்பட்டுன்னு இருக்கேன். நான் ஜாலியாக இருக்கேன். எந்த ஆங்கிளில் நான் கஷ்டப்படுற மாதிரி உனக்கு தெரியுது? நான் சிம்பிளாலாம் இல்லை, நான் கெத்தாக தான் இருக்கேன். அது சிம்பிளாக தெரியுது வெளியே. அண்ட் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ சொத்து இருக்குன்னு உனக்கு சத்தியமாக தெரியாது. எனக்கே தெரியாது போது அப்புறம் உனக்கு எப்படி தெரியும்? ரெண்டாவது விஷயம், எங்கள் அம்மாவை நான் சம்பாதிச்சு நான் எங்கள் அம்மாவை ஒரு பெரிய வீட்டில் வச்சு அந்த பார்த்துக்கிற பக்கம் இருந்துச்சுன்னா நான் பேசணும். அது இல்லாத போது அவங்களுக்கு பாரமாவது நான் இருக்கக்கூடாது. நம்ம யாருக்குமே பாரமாக இருக்கக்கூடாது. அது எருமை மாடு மாதிரி இது மாதிரி வளர்ந்துட்டு இருக்கக்கூடாது. வெரி பேட். உங்கள் பொண்ணுக்கு திருமணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுமா. எப்போ ஆயிடுச்சு. பேசுறது மண்டை குடைச்சலா இருக்கு. சட்னி ஓகேன்னு. அப்போ சட்னியை கிண்டிட்டு சேனல் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேறேன், இல்லை மியூட் பண்ணிடு. இந்த வேகன் பிராணி பூச்சி, அதை யாரு பார்ப்பா? அழகான பாரம்பரிய உணவு ஓகே. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ மேடம், பூச்சியெல்லாம் வந்து சைனால தான் திம்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, வீகன் சாப்பாடுன்னா என்ன சந்திரமண்டலேருந்து வர சாப்பாடுன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எப்பவுமே இல்லை, எல்லாருமே சாப்பிட்ற நார்மல் சாப்பாடு, இட்லி, தோசை, வடை, சாம்பார், இது எல்லாமே வீகன் தான் உங்களுக்கு. நைஸ் ஆக்டிங் இன் கண்ணப்பா, ரியலி என்ஜாய்ட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ். வெல், somebody did. Thank you. Very grateful. Because I don't think நிறைய பேர் என்ஜாய் பண்ணாங்க. யாரும் என்ஜாய் பண்ணியிருக்கீங்க. தேங்க்யூப்பா. வீடியோ பார்த்துட்டு இருந்தேன், எல்லாம் ஓகே. ஆனால் கடைசியாக அந்த லேடியை பார்த்து அக்கான்னு சொன்னீங்க பாருங்க. அந்த அம்மா உங்களை விட எப்படியும் 10-15 வயசு கம்மியாக தான் இருக்கும். ஐயோ, இந்திராக்கா இப்போ இல்லாமல் போயிட்டாங்களே, கிளம்பிட்டாங்களே. செம்ம காமெடி. ஓ, அக்கா இந்திராக்காவை சொன்னீங்களா? ஓகே, ப்ளீஸ். இந்திராக்கா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. என்னோட 10-15 வயசு சின்னவங்க நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு. அக்கா, இந்த வீடியோ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அப்படி யங் அப்படின்னு சொல்லிட்டாங்க சப்ஸ்கிரைபர். ப்ளீஸ் பி வெரி ஹாப்பின்னு. அக்கா யங் தான் என்னை விட, ஆனால் 3 வயசு தான் சின்னவங்க. 10-15 வயசுலாம் கிடையாது. டோன்ட் ஸ்ப்ரெட் நெகட்டிவிட்டி ஆன் நான் வெஜிடேரியன். இட்ஸ் ஜஸ்ட் யுவர் ஒப்பீனியன். யூர் நாட் அ டாக்டர். ஐ டோல்ட் யூ ஐ எம் அ டாக்டர். அஃப்கோர்ஸ் இட்ஸ் மை ஒப்பீனியன். வாட் ஐ ஸ்ப்ரெட் ஆன் மை சேனல் இஸ் மை சாய்ஸ், நாட் யோர்ஸ். ஐயோ, விடுற ஐடியாவில் இல்லை போல இருக்கு. நான்வெஜ் சாப்பிட்றது நல்ல இல்லைன்னு எப்படி மேம் சொல்றீங்க? நீங்க டாக்டர் கிடையாது. நான் சொன்னேன் நான் டாக்டர்னு, அது எனக்கே தெரியும். எல்லா சத்தும் நிறைந்தது மீட் ஃபுட். அப்ப தின்னு, ஏன் வேண்டாம்னா எல்லா பேசுங்க. உங்க வீகன் டயட்டை பத்தி மட்டும் பேசாதீங்க. அதை நீ பேசக்கூடாது. என் சேனல்ல நான் என்ன பேசணுங்கிறத நான் நிச்சயம் பண்ணிக்கிறேன். ஐ ஓன் திஸ் சேனல். என் பாஸ் கூட இது என்கிட்ட சொன்னது கிடையாது. ஸோ ஐ வில் ஸ்பீக் வாட் ஐ வாண்ட். வீகன் டயட் பயங்கர எக்ஸ்பென்சிவ். ஒன்லி ரிச் கேன் ஃபாலோ திஸ் டேஸ். என்ன இட்லி, சாம்பார், சட்னி, வடை, உப்மா, ஊத்தப்பம், உனக்கு இதெல்லாம் பயங்கர அப்படியே எக்ஸ்பென்சிவ். அப்படியே ரிச் பீப்புள் திங்கிறது தானா? கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அப்புறம் பேசினா பெட்டரா இருக்கும் என்கிட்ட. இல்லைன்னா நீ தான் பல்ப் வாங்குவேன், நான் கிடையாது. இன்ஸ்டன்ட் எக் அண்ட் சிக்கன் இஸ் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி டயட். என்னை பொறுத்த வரைக்கும் ஆஸ்பத்திரி பட்ஜெட் கொடுக்கறத விட நான் வந்து நல்ல ஆர்கானிக் சாப்பாடுல பட்ஜெட்ல கொடுக்க விரும்புறேன் நான். அது மை சாய்ஸ், மை லைஃப். உங்களுக்கு வீகன் செட் ஆயிருக்கலாம், பட் எல்லாருக்கும் செட் ஆகாது. நான் ஆகும்னு சொன்னேன். நட் அலர்ஜி இருக்கிறவங்களால சத்தியமா வீகனா இருக்க முடியாது. ஏன்னா பீனட்ஸ்ல இருந்து எல்லா நட்ஸும் அலர்ஜினா, சோயால இருந்து எல்லாமே. தென் வாட் வில் யூ டூ? உனக்கு மாக் மீட் கூட நீ சாப்பிட முடியாது. குளூட்டன் அலர்ஜினா கொஞ்சம் கஷ்டம் தான். இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு.
ஜஸ்ட் ரிக்வெஸ்ட், நான்வெஜ் கெட்டதுன்னு ப்ளீஸ் ப்ரமோட் பண்ணாதீங்க. அப்போ அது ரொம்ப நல்லதுன்னு நீங்களாம் ப்ரமோட் பண்ணலாமா? நான் சொல்கிறேன் ஒன்று, நான்வெஜ் நல்லதுன்னு நீ ப்ரமோட் பண்ணக்கூடாதுன்னு நான் சொன்னேன்னா நீ என்கிட்ட இந்த வார்த்தையை சொல்லலாம். நான் எதை ப்ரமோட் பண்ணுறேங்கிறது என் இஷ்டம். எனக்கு நான்வெஜ் பிடிக்கல, நான்வெஜ் எத்தனை வெஜிடேரியன்ஸ் இருக்காங்க, ஒன்லி பியூர் வெஜ் ரெசிபிஸ் பண்ணுறவங்க. அவங்க சேனலில் போய் நீ பிரியாணி கிட்ட சொல்வியா? எனக்கு வேணும்னா நான் உன்னை பிளாக் பண்ணிட்டு உன்னையே ப்ரமோட் பண்ண மாட்டேன். அப்புறம் வாயை கொஞ்சம் அடக்கு, ஓவரா பேசக்கூடாது. ஓகே, ஏய் உன்னை முதல்ல அடக்குறேன், ப்ளீஸ் புட் இட் த பிளாக்கிங் NK52892. நீங்க நோ சர்ஜரி பண்ணிருக்கீங்க தானே அப்படின்னு. எஸ் அம்மா, ஆனா அது வந்து சினிமாக்காக பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணல, ஸ்கூல் முடிஞ்சு அதை பண்ணது ஃபார் ஹெல்த் ரீசன். பிகாஸ் எனக்கு செப்டல் டிவியேஷன் ஒன்று, ரெண்டாவது நான் மரத்துல இருந்து கீழே விழுந்து மூக்கு உடஞ்சிருச்சு. ஸோ எனக்கு வந்துட்டு அதுக்கு ENT கிட்ட போன போது அவர் தான் பிளாஸ்டிக் சர்ஜனே சஜஸ்ட் பண்ணது. ஸோ தட் ஆப்ரேஷன் ஆகி இதெல்லாம் கரெக்ட் பண்ணினா வந்து மூக்கு கொஞ்சம் இந்த ஸ்கார் எல்லாம் வராமல் இருக்கும்னு. அப்போ தான் பிளாஸ்டிக் சர்ஜன் வந்து ஸ்ரீதேவி மூக்கு பண்ணவர், அவர் டாக்டர் SP ஆறுமுகம். He said, can we give it a little shape after correcting? I said yes. எங்கள் அம்மா எஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் தான் சொன்னேன். பிகாஸ் எனக்கு மூக்கு குத்திக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ மூக்கு சப்பையா இருந்ததுனாலும் இந்த பக்கம் போன் இப்படி நீட்டிட்டு இருந்ததுனால மூக்கே குத்த முடியல. ஸோ இது வந்து சினிமாக்காக பண்ண காஸ்மெட்டிக் சர்ஜரி இல்லை, ஹெல்த்துக்காக பண்ண சர்ஜரி வித் காஸ்மெட்டிக் சர்ஜன். ஸோ அவர் சொன்னார் அது ENT ராவி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த காஸ்மெட்டிக் சர்ஜன் டிசைடட் டு டேக் ஓவர் அண்ட் ஷேப் த நோஸ் வெல். அதுக்கப்புறம் தான் நான் மூக்கே குத்திக்கிட்டேன். பெஸ்ட் மெலாஸ்மா க்ரீம் சொல்லுங்க ப்ளீஸ், குட் ரிசல்ட். சத்தியமா தெரியாது, பிகாஸ் மெலாஸ்மா தான் இருக்கிறதுல ரொம்ப டிஃபிகல்ட் ட்ரீட் பண்றதுக்கு. இந்த மங்குன்னு சொல்லுவோம் பாருங்க, எனக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறைய இருக்கு. அது நான் யூஸ் பண்ற நார்மல் சீரம்ஸ், இந்த பிக்மெண்ட், இந்த வைட்டமின் C சீரம் அதெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி தானே தவிர எனக்கு இது வரைக்கும் மெலாஸ்மா வந்ததில்ல. நான் மெலாஸ்மாக்கு க்ரீம் வாங்கினது கிடையாது. Forgot she is also one of the influencer. இல்லம்மா, one of the actors. நான் ஐம் an actor. நீ அது வேணா சொல்லு. Forget about home baker, home soaper எல்லாம். I'm an actor. You content creator கூட விட்டுரு. I'm an actor. This is my YouTube channel. I create. அது கான்டென்ட்டா, அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுது, ஆல் தட் இஸ் ஜனங்களை போகிறது உங்கள் கையில் இருக்குது. எப்படி ஒரு படத்தில் நடிக்கிறது மட்டும்தான் என் வேலை. அது ஹிட் ஆகுமா ஹிட் ஆகாதுலாம் நான் பார்த்துன்னு இருக்க முடியாது, அதெல்லாம் நீங்கள் தான் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி தான். ஸோ என்னோட சாய்ஸஸ், இஃப் யூஆர் ஓகே வித் இட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட சேனலுக்கு. பக்கத்தில் இருக்கிற அந்த மணி அடிக்க மறந்துடாதீங்க, நோட்டிஃபிகேஷன் பில். அப்போ தான் எவ்ரி டைம் அப்லோட் வீடியோ உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு வீலாகில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் ஐஷு. நன்றி, வணக்கம், நமஸ்காரம். லவ் அண்ட் லைட், டேக் கேர்.